ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி பிரிண்டபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு அழகான மார்க்அப்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க்அப்ஸ்னால் என்ன, இந்த மார்க்அப்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சேல்ஸை அதிகப்படுத்துறது, என்னோட எட்சி ஷாப்போட மார்க்அப் சீக்ரெட்ஸ் என்ன, இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸை ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேன்வாவோட பேசிக்ஸ் அண்ட் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்அப்ஸ். நம்மளோட பிரிண்டபிள் ப்ராடக்டை எட்சியில் செல் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் நம்ம ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ப்ராடக்டோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணுவோம். இதை தான் நம்ம மார்க்அப்ஸ்னு சொல்கிறோம். அதாவது உங்களோட ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், உங்கள் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுவோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து தான் கஸ்டமர்ஸ் உங்கள் ப்ராடக்டை வாங்குவாங்க. ஸோ நம்ம மார்க்அப் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் அட்ராக்டிவாகவும் க்ரியேட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நான் என்னோட எட்சி ஷாப்புக்கு யூஸ் பண்ண சில மார்க்அப் டிப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப், எட்சியில் நீங்கள் மார்க்அப்ஸ் ஆட் பண்ணும்போது மினிமம் ஒரு 5 ஃபோட்டோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 10 ஃபோட்டோஸ் வரைக்கும் ஆட் பண்ண முடியும். நான் என்னோட எட்சி ஷாப்பில் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே குறைஞ்சது 6 to 7 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுவேன். ரெண்டாவது டிப், உங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றின வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ப்ராடக்டோட முக்கியமான டீட்டெயில்ஸை இந்த மார்க்அப்லேயே ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ப்ராடக்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்டா இல்லைனா பிரிண்டபிள் ப்ராடக்டானு இதிலேயே மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் பிரிண்டபிள் கார்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கார்டோட சைஸையுமே கிளியராக சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸை மார்க்அப்லேயே சொல்லும்போது கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் ப்ராடக்டை பற்றின ஃபுல் ஐடியா கிடச்சிரும். உங்கள் சேல்ஸுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப், உங்கள் மார்க்அப்பை சிம்பிளாகவும் அட்ராக்டிவாகவும் க்ரியேட் பண்ணுங்கள். நிறைய டீட்டெயில்ஸை ஒரே பேஜில் கொடுக்காம தனித்தனியாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்து என்னோட மார்க்அப்ஸில் நான் என் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை வேர்ட்ஸில் மட்டும் இல்லாமல் பிக்சரைஸ் பண்ணி காமிப்பேன். ஸோ இப்படி காமிக்கும்போது கஸ்டமர்ஸால் நம்ம டீட்டெயில்ஸை ப்ராடக்டோட ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். இது நம்மளோட சேல்ஸ்க்குமே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இந்த மாதிரி மார்க்அப்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட்ஸோட ரீச்சும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் சேல்ஸையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். அடுத்து எப்படி ப்ரொஃபஷனலான மார்க்அப்பை கேன்வா யூஸ் பண்ணி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பிரிண்டபிள் பர்த்டே க்ரீட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணியிருப்பேன். இந்த க்ரீட்டிங் கார்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம மார்க்அப் க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மார்க்அப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம செல் பண்ண போகிற ப்ராடக்டோட இமேஜஸ் வேணும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டிசைனுக்கு போயிட்டு இந்த கார்டோட இமேஜஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து கேன்வாவோட ஹோம் பேஜில் கஸ்டம் சைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 2400 by 2300 பிக்சல் சைஸில் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் தான் நம்மளோட மார்க்அப்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து எலிமெண்ட்ஸில் போய் ஒரு நல்ல பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ரௌன் இல்லாத எலிமெண்ட்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ண கார்டை இந்த பேஜில் வச்சிடலாம். கார்டை ஹைலைட் பண்ணுறதுக்கு சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் இமேஜ்க்கு போயிட்டு ஷேடோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ராப் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்டபிள் க்ரீட்டிங் கார்டுன்னு கொடுத்துடலாம். மேலே வச்சுட்டு டெக்ஸ்டோட ஃபாண்ட், சைஸ், கலர் எல்லாமே மாற்றிக்கலாம். அடுத்து இன்ஸ்டன்ட் டவுன்லோட்னு கொடுத்துடலாம்.
இதே மாதிரி இன்னொரு பேஜ் ஆட் பண்ணி வேறு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். அடுத்த பேஜில் கார்டோட சைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். இப்படி சைஸ் 5 inches இதை மட்டும் சொல்லாமல் நம்ம பிக்சரைஸ் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸை சொல்லும்போது பார்க்குறவங்களுக்கு கிளியராக புரியும். இதே மாதிரி நம்மளோட ஃபுல் கார்டை ஒரு மாக்கப் பேஜாக க்ரியேட் பண்ணலாம். அதில் கட் அண்ட் ஃபோல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அதையுமே நீங்கள் கிளியராக இந்த மாக்கப்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்புறம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸை கிளியராக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதி ஒரு மாக்கப் பேஜ் கூட க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் அடிஷ்னல் பேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மாக்கப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோடை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாக்கப்ஸை JPEG இமேஜஸில் டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த இமேஜஸை நீங்கள் Etsyல ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ செக்ஷனில் அப்லோட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகான மாக்கப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.